கிருஷ்ணா, ஹவு டிட் யூ கனெக்டட் டு இஸ்கான் பண்ட்? அதாவதுங்க இஸ்கான் கனெக்ட் பண்ணது வந்து த்ரூ என்னோட ஃப்ரெண்டு மூலியமாங்க. அவர் வந்து பிருந்தாவன்ல இருக்காரு, ரசசிந்து தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஆக்சுவலா சண்டே ஒரு இஸ்கான் விசிட் பண்ண சொல்லியிருந்தாரு. யதார்த்தமா விசிட் பண்ணும்போது அங்க மீட்டிங்ல கலந்துட்டு இருக்கும்போது, ஸோ நாளையில இருந்து பகவத்கீதா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க நேம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ டெம்பிள் மூலியமா தான் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஹவு டு யூ கேம் டு நோ அபவுட் பகவத்கீதா 18 டேஸ் செஷன்? இதாங்க கோயில் மூலியமா தான் ஜாயின் பண்ணுங்க. 18 டேஸ் கிளாஸ் வந்து இட் வாஸ் ரியலி மோர் ஹெல்ப்ஃபுல். ஐ காட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. நானே என்ன ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு என்னுடைய திங்கிங்ல, என்னோட ஹேபிட்ஸ்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், கிருஷ்ண உணர்வு கத்துக்கிட்டதுக்கு ஒரு ரொம்ப உபயோகமான இந்த 18 நாள் வந்து ரொம்ப உபயோகமா இருந்தது. இந்த கிளாஸ்ல என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயும் ஒவ்வொன்று லேர்ன் பண்ணேன். 18 சாப்டர்ஸ் இருக்கு. 18 சாப்டர்ஸ்லயும் ஒவ்வொன்று லேர்ன் பண்ணேன். ஆம், அது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எடுத்தாலும் சரி, கர்ம யோகா, தியான யோகான்னு எடுத்தாலும் சரி, மெயினா வாழ்க்கையில பக்தியோட இருந்தா, ஒழுக்கம் இருந்தா, அது கிருஷ்ண உணர்வோட இருந்தா, எல்லாமே நமக்கு நல்லதா நடக்கும். அப்படி கிருஷ்ண பக்தி மூலியமா, ஒரு ஒழுக்கம் மூலியமா வாழ்க்கையில என்னெல்லாம் வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம், அந்த இறைநிலையை எப்படி அடையலாம், எந்த மாதிரி கிருஷ்ண உணர்வுல நம்ம இருக்கணும், அது இருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன பயன், இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேங்க. கடமை தவறாமல் இருக்கணும், எதிர்பார்க்காம கடமை செய்யணும், கடமையில இருந்து விலகக்கூடாது, இதெல்லாம் தான் கத்துக்கிட்டேங்க. அடுத்தது வந்து இது 365 நாள் இல்லை, இன்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய என்னுடைய லைஃப் டைம் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு டைமும், ஒவ்வொரு நேரமும் இதை நான் வந்து கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண போறேன். பக்தி யோகாவை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண போறேன். அவ்வளவுதாங்க. ஹரே கிருஷ்ணா.